वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् பிருந்தாவன லீலை. ஆ, 70வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சோம். 71 ஆரம்பிக்கல. ரைட். கோபாயமானே புருஷே பரஸ்மின் கோரூபதாம் வேதகிரோ பஜந்த்ய. இது முடிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். கோபாயமானே புருஷே பரஸ்மின் கோரூபதாம் வேதகிரோ பஜந்த்யः பவ்யை ரசேவந்த பதம் त्वदीयं स्तोभ प्रतिच्छन्द निभैहि स्वशब्दैहि. புருஷே பரஸ்மின் புருஷே கோபாயமானே சதி. அதாவது பரம்பொருளான கண்ணன் அங்க பிருந்தாவனத்துல மாடுகளை மேய்ச்சுட்டு இருக்கான். மேய்க்கிறது இல்ல, அவர்களை காப்பாத்துறான். கோபாயமானே கண்ணன் காப்பாற்றும் பொழுது அந்த இடத்துல வேதங்களே பசுமாடாக அங்க ரூபம் எடுத்துண்டு அந்த வேதத்தினுடைய சப்தங்களை சாமவேதத்துல இருக்கக்கூடிய ஹா ஹூங்கிற சப்தங்கள் எல்லாம் அவைகள் சொல்றதாம். அப்படி அந்த வார்த்தைகளை சொல்லி, ஏன்னா கண்ணனை பின்னாடியே சுத்தி சுத்தி அதுகள் ஏதோ சத்தம் போட்டுன்னு வர்றது இந்த பசுமாடுகள். அதனால அவைகள் அவனுடைய காலை அசேவந்த, அவனுடைய திருவடிய சேவிக்கிறதா இந்த மாடுகள்லாம். அது என்ன சப்தம் போடுறதுன்னா, இந்த சத்தம் பாக்குறதுக்கு வேதத்தினுடைய வாக்குகளை வைத்துக்கொண்டு அவைகள் சேவிக்கின்றன அப்படின்னு சொல்லி இது முடிச்சார். அடுத்தது அபாலிஷோ. இன்னும் அந்த மாடு மேய்க்கிற அந்த அழகையே இன்னும் ஒரு சில ஸ்லோகங்களுக்கு வர்ணிக்கிறார் தேசிகர். அபாலிஷோ பாலிஷவத் பிரஜானாம் பிரக்யாபயன் ஆத்மனி பாரதந்திரியம் ன்யதர்ஷயத் விஸ்வபதிஹி பசூனாம் பந்தேச்ச மோக்ஷேச்ச நிஜம் பிரபுத்வம். அபாலிஷா, அதாவது குழந்தை இல்ல, அது பிரம்மஸ்வரூபம் இல்லையா. கண்ணன் பாலிஷகானா யூஸ்வலி பாலிஷ பாஷித்தம்னா சிறுபிள்ளத்தனம் பாலிஷங்கிறதுக்கு. இங்க அபாலிஷகா, குழந்தையா இல்லாத பொழுது கூட ஆனா குழந்தையா ஒரு உருவம் எடுத்துட்டு அந்த ஒரு சிறுபிள்ளத்தனத்தை கையாண்டிருக்கான் அந்த கண்ணன். பாலிஷவது குழந்தை போல, பிரஜானாம் ஆத்மனி பாரதந்திரியம் பிரக்யாபயன்னு. அவனுக்கு இன்னொருத்தரோட டிபெண்டன்சி தேவையில்லை, இன்னொருத்தர் மேல அவன் டிபெண்டா இல்லை, யாரையும் அண்டி கண்ணன் இல்லை. இன்ஃபேக்ட் அத்தனை பேரும் கண்ணனை அண்டிதான் இருக்கோம் நம்ம. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ குழந்தை எப்படி அம்மாவை அண்டி இருக்கு, இல்ல இந்த கண்ணுக்குட்டி மாடு இவைகள்லாம் கறந்து பால் கொடுத்து அதை வித்து அதுல இருந்து வரக்கூடிய ஒரு செழிப்பு, அதனால நம்ம as if he is dependent on அந்த பசுமாடு அப்படி காண்பிக்கிறானான் தன்னை பகவான். சோ பாலிஷவது குழந்தையை போல், பிரஜானாம் ஆத்மனி பாரதந்திரியம் பிரக்யாபயன்னு. இங்க பார்த்தீங்கன்னா ஆத்மனி ஸ்வஸ்மின் தன்னிடத்தில் பசுபாலன ரூபம் பிரக்யாபயன்னு பிரகாஷயன்னு. ஒரு குழந்தையை போல அந்த பிரஜைகளுக்கு அவன் என்ன பண்றான்னா, தன்னிடத்துல இந்த மாதிரி ஒரு பாரதந்திரியம், மற்றவாளிடத்துல ஒரு ஆசிரியிச்சு இருக்க வேண்டிய ஒரு தன்மை தன்னிடத்தில் இருக்கு என்பதை காண்பிக்கிறான். யாருக்கு காண்பிக்கிறான்? பிரஜானாம் பிரக்யாபயன்னு, ஜனங்களுக்கு காண்பித்துக் கொண்டு. இப்ப என்ன ஆறுது, மாடுகளை மேய்க்கிறான். அந்த மாடுகள் கறக்கக்கூடிய பால், இதுலதான் நம்மளுடைய ஜீவனமே டிபெண்டா இருக்கு அப்படின்னு கண்ணன் பிரஜைகளுக்கு காண்பிக்கிற மாதிரி இருக்கு இங்க. ஈவன் தோ அபாலிஷா, குழந்தை இல்லாத இருந்த பொழுதிலும், அதுக்கு அப்பய தீட்சிதர் எப்படி போடுறாருன்னா, ஆதி புருஷத்வாது அபாலகா. அவன் குழந்தைங்கிற அந்த கான்செப்டே என்னன்னா குழந்தையா இருந்த மாதிரி, அவ்வளவுதான். ஏன்னா அவன் பரமபுருஷனுங்கிறதுனால அபாலிஷா, குழந்தையாக இல்லாத பொழுதிலும் குழந்தையை போல், பாலிஷவது குழந்தையை போல், ஆத்மனி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிபெண்டன்சியை மற்றவாளுக்கு காமிக்கிறான். தட் இஸ் ஹி இஸ் டிபெண்டன்ட் ஆன் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறானா கண்ணன் பிரக்யாபயன்னு. அது மாத்திரம் இல்ல, பசு. ஆனா மத்தவாழ்கிட்ட அந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட ஐ எம் டிபெண்டன்ட் ஆன் யூ அப்படின்னு சொல்லிட்டு எங்க இவனுடைய ஒரு ஆளுமைய காமிக்கிறான். அவன் தானே ஈஸ்வரன் இல்லையா. ஈஸ்வரன்னா ஒரு ஆளுமை இருக்கணுமோ இல்லையோ. எங்க தன்னுடைய பிரபுத்துவம், தன்னுடைய பிரபுவாக இருக்கும் தன்மையை காமிக்கிறான்னா, பசுனாம் பந்தே மோக்ஷேச்ச நிஜம் பிரபுத்துவம் ன்யதர்ஷயது.
பசுக்கள் அந்த பசுமாடெல்லாம் இருக்கு, அத வந்து கட்டுறதும் விடுறதும், அத வந்து இங்க சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து தானே கட்டி அழிச்சுட்டு போறான் முதல்ல. அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்றான். ரிலீஸ் பண்ணி அதை அங்கங்க மேயறது. மேய்ஞ்சதுக்கு அப்புறம் மத்தியான வேலையில வந்து எல்லாரும் இங்க உட்காருங்கோடா அப்படின்னு சொல்லி அந்த பசுமாடு எல்லாத்தையும் வந்து படுக்க வைக்கிறான். இப்படி பந்தே மோக்ஷேச்ச, அந்த பசுமாடுகளை கட்டுவதிலும் மோக்ஷே விடுவிப்பதிலும் தாம் பெரிய பிரபுன்னு காமிச்சுக்கிறானாம் கண்ணன். விஸ்வபதிஹி இந்த இடத்துல இது பிரபுத்துவம் நிதர்சயத்து, தன்னுடைய பிரபுத்துவம் ஆளுமையை காண்பிக்கிறான். இல்ல சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த பதி பசுங்கிற வார்த்தை இருக்கே, இதுலதான் சுவாரஸ்யமே இருக்கு. பசுங்கிறது எல்லா ஜீவர்களையும் பசுங்கிறோம் சைவ சித்தாந்தம் படி. நீங்க வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்திலயும் உங்களுக்கு அப்படிதான் ஒவ்வொரு ஜீவனையும் பசுன்னு சொல்ற. அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு கோட் பண்றாரு. இது ஸ்ரீரங்க கத்தியத்தினுடைய வியாக்கியானத்திலயும் இருக்கும், எந்த வியாக்கியானத்துல இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வைஷ்ணவ கிரந்தத்திலையும் இந்த ஒரு லைனை கொடுத்திருப்பா. அதனால இட் இஸ் நாட் அ ஸ்பெசிபிக் கான்செப்ட் டு சைவ சித்தாந்தம்ங்கிறது கிடையாது. அது பசவஹா பாஷிதாஹா பூர்வம் பரமேண ஸ்வலீலையா, பரம்பொருளான விஷ்ணு ஸ்வலீலையா பரபிரம்மத்தினால தன்னுடைய ஒரு விளையாட்டாக பசவஹா பாஷிதாஹா பூர்வம் பாசத்தில் கட்டுப்பட்டவைகளாக ஆக்கப்பட்டன. எது பசவஹா, அந்த இடத்துல ஜீவன் எடுத்துக்கணும். சோ அத்தனை ஜீவராசிகளுமே எப்படின்னா இந்த உலகத்துல ஒரு வாசக்கயிறுனால போட்டு கட்டப்பட்டு இவ்வுலகத்துல அவனுடைய விளையாட்டுக்காக விட்டிருக்கான் கண்ணன். அப்போ தேனைவ மோச்சனீயாக தே ந அந்யைஹி மோச்சயித்தும் க்ஷமாஹா, யாரு இந்த பசுக்கள் அதாவது ஜீவர்களை கட்டி இந்த உலகத்துல போட்டிருக்காளோ, ஏனோ கட்டி போட்டிருக்கானோ அவன் தானே விடுவிக்கணும் இல்லையா? whoever has imprisoned அவனே தானே திருப்பியும் வந்து ரிலீஸ் பண்ணி வெள்ள விடணும். அதே போல இங்கேயும் பந்தே மோக்ஷேச்ச விஸ்வபதி, உலகத்துக்கே பதியாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் பசு நாம் இந்த ஜீவர்களுடைய பந்தே மோக்ஷேச்ச அதை வந்து கட்டுப்படுத்துறதுலயும் அதை வந்து விடுவிக்கிறதுலயும் அவன்தான் பிரபுன்னு காண்பிக்கிறான். இது வெறும் பசுமாடு மாத்திரம் இல்ல, ஜீவர்களை எடுத்துக்கணும். அப்ப சம்சாரினாம் அதுதான் இங்க வந்து சொல்லுவார். கோ மகிஷ்யாதி பசூனாம் பந்தமோக்ஷ கரணம் ஏவ சம்சாரி ரூபிணாம் பசூனாம் பந்தமோக்ஷயோஹோ தஸ்ய பிரபுத்வே உதாகரணம் அபூத். இந்த பசுமாடுகளை கோ மகிஷி பசுமாடு எருமாடு இவைகளை இந்த பசுக்களை வந்து கட்டுறது விடுவிப்பது பந்த மோக்ஷ கரணம். இந்த செயல்தான் இந்த செயல் வந்து நமக்கு எதை நினைவு ஊட்டுறதுன்னா எதை இண்டிகேட் பண்றதுன்னா சம்சாரி ரூபிணாம் அதாவது ஜீவர்கள் சம்சார இந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு சைக்கிள்ல இருக்கக்கூடிய ஜீவர்களை வந்து கட்டுப்படுத்துறதும், அதாவது கர்மாவை போட்டு அவளுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து இவ்வுலகத்துக்கு நீ வான்னு சொல்லி அதே சமயத்துல கொஞ்சம் அவன் வந்து கால் எடுத்து தம் பக்கம் வைக்கிறானா உடனே அவனுக்கு மோட்சம்ங்கிறதையும் அழிச்சு அப்படி ஒரு விளையாட்டு தன்னுடைய பிரபுத்துவத்தை காமிக்கிறானாம் பகவான். அதாவது அவதாரத்தை பொறுத்த வரையில் அவன் கண்ணனா இருந்துட்டு குழந்தையா தன்னை வந்து தெரிவிச்சுக்கிறான், ஐயோ ஐ எம் டிபெண்ட் ஆன் யூ அப்படிங்கிற மாதிரி. ஆனா விஸ்வபதிகி இங்க வந்து பசுமாட மேய்க்கறச்சே நமக்கு என்ன புரியறதுன்னா இவன் தான் வந்து ஜீவர்களுடைய ஒரு நியந்தா, அவர்களை கண்ட்ரோல் பண்றவன் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா புரியுறதுங்கிற. அபாலிஷோ பாலிஷவத் பிரஜானாம் பிரக்யாபயன் ஆத்மனி பாரதந்திரியம் ன்யதர்ஷயத் விஸ்வபதிஹி பசூனாம் பந்தே ச மோக்ஷே ச நிஜம் பிரபுத்வம். அடுத்தது ஆத்மோபமர்தேபி அனுமோதமானாத் ஆத்மாதிகம் பாலயதஹ ச வத்சான் காவஹ ததானீம் அனகாம் அவிந்தன் வாத்சல்ய சிக்ஷாம் இவ வாசுதேவாத். நம்ம வந்து வாத்சல்யங்கிற பதம் எடுத்துட்டோம்னா வத்சலஹா வத்சலஸ்ய பாவஹா வாத்சல்யம்ங்கிற பதம் ரொம்ப சர்வசாதாரணமா உபயோகப்படுத்துற ஒரு பதம். அது தமிழ்ல கூட வாத்சல்யமா இருக்கா அப்படிம்போம். வாத்சல்யம்னா ஆசையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு பொதுவான ஒரு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வத்சனாலே அந்த கண்ணுக்குட்டி வத்சம் லாதி இது வத்சலஹா.
சோ யாரு ஒருவர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கண்ணுக்குட்டிக்கு எப்படி ஒரு ஆசை காண்பிக்கிறதோ, சோ யூசுவலி பசுமாடுக்கு காமதேனுக்கெல்லாம் வத்சலான்னு பேரு. தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு வந்து அத்தனை ஆசைய காண்பிக்கிறதுங்கிறதுனால வத்சலஹா வத்சலா அப்படின்னு பேரு கௌஹுக்கு மாடுக்கு. இதுல வாத்சல்யம்ங்கும் பொழுது அதே ஒரு ஒரு அம்மா குழந்தைக்கு காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு பாசம் மாதிரி இன்னொருத்தர் காமிச்சான்னா அந்த இடத்துல அத வாத்சல்யம்னு சொல்றோம். இது வந்து ஒரு பசுமாடுக்கு இயற்கையாவே இருக்குங்கிறதுனாலதானே அந்த பதமே வந்திருக்கு. அப்போ இந்த அவைகள் கூட அப்படி நடத்தலையாம் தன்னுடைய கண்ணுக்குட்டிய. கண்ணன் அவ்வளவு அழகா பாத்துக்கிறான் அந்த பசுமாட, கண்ணுக்குட்டியையும் பசுமாட்டையும் அப்படி அவன் பாத்துக்கிறானா, அது பாத்துக்கிறதுனால வாத்சல்யம்ங்கிறத இந்த பசுமாடு கண்ணன்டேந்து கத்துக்கிறதுங்கிற வாத்சல்ய சிக்ஷாம் வாசுதேவாத்து இவ வாசுதேவாத்து ததானீம் அவிந்தன் அவிந்தன் அடைந்தன எது காவகா இந்த பசுமாடுகள்லாம் ததானீம் அப்பொழுது அதாவது அந்த பிருந்தாவனத்துல மாடு மேய்ச்சின்னு இருக்கிறச்சே இந்த பசுமாட்டுக்கெல்லாம் வாசுதேவாத்து கண்ணனிடமிருந்து வாத்சல்ய சிக்ஷாம் அவிந்தன் இவ அந்த வாத்சல்யத்தை எப்படி காண்பிக்கணும்னு கண்ணன்டேந்து கத்துண்டது. ஈஸ்வரனுக்கு வந்து அப்படிதான் அவனுடைய ஒரு விவகாரம். பரமேஸ்வரன் எடுத்தாலும் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பரிந்தும்பர். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பரி மாத்ருபூதேஸ்வரரை சொல்லும் பொழுது அதுல அப்கோர்ஸ் வேற ஒரு இது தாயினும் சாலப்பரிந்து ஒரு அம்மா வந்து ஒரு பால் ஐயோ குழந்தைக்கு பசிக்குமேன்னு நினைச்சுட்டு போய் அம்மா வந்து ஊட்டுவோம். அதை விட இன்னும் பரிவு காண்பிக்கக்கூடிய பரமேஸ்வரன் நம்பர். அது மாதிரி இங்கேயும் அந்த அந்த பசுமாடை விட உங்களுக்கு வந்து இந்த கண்ணன் இன்னும் ஜாஸ்தி பரிவு காமிக்கிறான். அதனால அந்த கண்ணன்ட்ட இருந்து நம்ம வந்து எப்படி இருந்துக்கணும்னு கத்துக்கிறதா இந்த பசுமாடுகள். இதுல என்னென்னங்கிறச்சு ஆத்ம உபமர்தே அபி அனுமோதமானாத்து. ஆத்ம உபபர்தம்னா ஸ்வஸ்ய பாத ஆக்கிரமண லேகனாதினா பீடனே அபி. இப்போ இதுக்கு வந்து முதல்ல இந்த கடைசியில என்ன படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல வந்துருவோம். ஏன்னா இல்லைன்னா அந்த புரியாது. வத்சேஷு தத்தத் மாத்ருபியா கதாச்சித் ஸ்தன தசனாதோ சரண ஆகாதாதி குர்வதிபியா. அது இந்த கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கும் பொழுது மடியில சில சமயம் அதுக்கு வந்து பல்லு வந்திருக்குன்னா அது வந்து கடிச்சிடும். இது வந்து அம்மா வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுதும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எல்லா தாயாருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது வந்து சில சமயம் ஸ்தன தசனம் அது கடிச்சிடும். அப்ப வந்து இந்த பசுமாடு என்ன பண்ணும்னா ஒரு க்ஷணம் அந்த அந்த வலியில அது வந்து காலை உதைக்குமா, சரண ஆகாதம். அந்த கால் தப்பி தவறி அந்த குழந்தை மேல பற்றும் இல்லையா. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, ஸ்வக்ஷுதாயாம் அம்மாக்கு பசிக்கும் பொழுது வத்சானு அபிச்சாரிய தன்னுடைய கண்ணுக்குட்டியை அது வந்து யோசிக்காத போய் அது பாட்டுக்கு புல்லு மேய ஆரம்பிச்சிரும். அது கொண்டு வந்து ஊட்டணுங்கிறது இல்லையே. தனக்கு பசிக்கிறதுன்னு உடனே அது போய் தன்னுடைய ஹங்கரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அதை விட அதிகமாக ஒரு வாத்சல்யத்தை கண்ணன் காமிக்கிறாங்கிற. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஆத்மோபமர்தே தன்னைத்தானே அது வந்து தன்னுடைய காலினால அது வந்து தன்னையே வந்து இது பண்ணிக்கும் பொழுது பீடனம் பண்ணிக்கும் பொழுது சில சமயம் அது வந்து காலால அது உதைக்கிறது, இல்லைன்னா அந்த நாக்கால அது வந்து நெரடுறது, இந்த மாதிரி எல்லாம் அது பண்ணும் பொழுது அத வந்து ஸ்லாகிக்கிறானா. ஆமா கண்ணன் இது வந்து ஏன் இப்படி பண்றேன்னு அவன் ஒண்ணு சிலித்துக்கல்ல. ஐய ஏன் இப்படி பண்ற நீ அப்படின்னு எல்லாம் அந்த பசுமாடை வந்து கோச்சுக்கிறது இல்லையா. அந்த பசுமாடு வந்து இப்ப காலால அவனை வந்து தட்டுறது, இல்லைன்னா அது வந்து பசுமாடு நாக்கால நெரடுறது வச்சுக்கோங்க. அதெல்லாம் பண்றச்சு ஒரு கண்ணுக்குட்டி எப்படி அம்மாட்ட போய் அது பண்ணுமோ அந்த மாதிரி இந்த பசுமாடு எல்லாம் கண்ணன்ட்ட போய் பண்றது. பண்ணும் பொழுது அவன் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றான்னா அவன் காலால உதைக்கல, திரும்பி ஏன் வந்து என்ன வந்து தட்டுற அப்படின்னு பண்றது இல்ல, அனுமோதனாது அவன் ஸ்லாகிக்கிறானா. ஐயோ அது வந்து என்ன நக்கிறது எப்படி அப்படின்னு. அது அதுக்கு ஒன்றும் பெருசா வந்து தெரிய போறது இல்ல இல்லையா. ஐயோ நம்ம வந்து துன்புறுத்துறோமே கண்ணனை அப்படின்னு அந்த பசுமாடுக்கு நினைப்பு இருக்க போறது இல்ல. ஆத்ம உபமர்தே அப்படி பாவம் அந்த பசுமாடு அது வந்து நம்மள நக்கிறது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுன்னு அது நினைக்கிறது அப்படின்னு கண்ணன் அதுட்ட
எப்படி ஒரு பரிவை காமிக்கிறானா அனுமோதனாத்து. இந்த அனுமோதனாத்துங்கிறது கண்ணனுக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ தன்னை வந்து துன்புறுத்தும் அந்த மாடுனிடத்துல இவன் வந்து ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையோட இருக்கான் அந்த கண்ணுக்குட்டிட்ட. அப்புறம் வத்சானு அந்த கண்ணுக்குட்டிகளை, இது வந்து பசுமாடு முதல் ரவுண்டு ஃபர்ஸ்ட் லைன். ரெண்டாவது லைன் வந்து கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டிய மாடு பாத்துக்கிறத விட இவன் இன்னும் ஜாஸ்தி அதை காப்பாத்துறானா. ஆத்மாதிகம் பாலயதா, தன்னை காட்டிலும் ஜாஸ்தியா வசத்தியா அந்த கண்ணுக்குட்டிகளை அவன் காப்பாத்துறான். அப்படிப்பட்ட வாசுதேவாத்து கண்ணனிடமிருந்து அனகாம் வாத்சல்ய சிக்ஷாம் அவிந்தன், ஒரு ஒரு குற்றமே இல்லாத ஒரு வாத்சல்யத்தை அதுகள் கத்துக்கிறது கண்ணன் தேர்ந்து. எப்படி இவன் இன்னும் நன்னா பாத்துக்கிறானே இந்த கண்ணுக்குட்டிகளை, நம்ம கண்ணன் மாதிரி நம்ம குழந்தைகளை நம்ம பாத்துக்கணும்னுட்டு அந்த அந்த அஞ்சறிவு இருக்கிற மாட்டுக்கு வந்து இப்படி தோன்றதுன்னு தேசிகர் சொல்றார். ஒரு ரசனை தானே. ஆத்மோபமர்த்தேபி அனுமோதமானாது ஆத்மாதிகம் பாலயதா வத்சானு, பாலயதகான பரிபாலிக்கக்கூடிய அந்த கண்ணன் வாசுதேவாது அவனிடமிருந்து சிக்ஷையை அடைந்தன இந்த மாடுகள். காவஸ்ததானீம் அனகாம் அவிந்தன் வாத்சல்ய சிக்ஷாமிவ வாசுதேவாத். உத்பிரேக்ஷன்னு சொல்லிக்கலாம். அவன் தேர்ந்து அடைந்தார் போல் இருந்தது அப்படின்னு. ஏன்னா தேவர் கான்ஸ்டன்ட்லி அந்த மாடெல்லாம் வந்து கண்ணனையே பார்த்துட்டே இருக்கும் இல்லையோ. எதுக்காக பாக்குறதுன்னா அவன்கிட்ட என்ன கத்துக்கலாங்கிறதுக்காக அந்த மாடு பாக்குறதோ என்னவோ அப்படின்னு இவர் தேசிகர் உத்பிரேக்ஷ பண்றாரு அந்த இடத்துல. அடுத்தது யோ அசௌ அனந்த பிரமுகைஹி அனந்தைஹி நிர்விஷ்யதே நித்யம் அனந்த பூமா வைமானிகானாம் பிரதமஸ்ஸ தேவஹ வத்சைர் அலேலிஹ்யத வத்சலாத்மா. எப்பேற்பட்ட கண்ணன்! நித்திய சூரிகள் தினந்தோறும் அவனை சேவிக்கிறான். விஷ்ணு வந்து அனந்த பிரமுகைஹி அனந்தைஹி, அனந்தங்கிறது இந்த இடத்துல முதல்ல வந்து முதல் அனந்தங்கிறது சேஷன், அனந்த சேஷன் நாகம் ஒன்னு, அதாவது நித்திய சூரிகள்ல ஒண்ணு அனந்தன், கருடன், அதுக்கப்புறம் விஸ்வக்சேனர். இவ எல்லாரும் நித்திய சூரிகள் 12 பேரும். அதோ ஒரு கணக்கு உண்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. அதுல அனந்த பிரமுகைஹி, இந்த ரெண்டாவது அனந்தைஹிங்கிறது நித்திய சூரியன்னு எடுத்துக்கணும். அந்தம் இல்லாதவர்கள் எவர்கள் நித்தியமாக, சூரியனாலே வல்லுனர்கள்னு அர்த்தம், இல்லைன்னா இன்டெலிஜென்ட் பீப்புள்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நித்திய சூரியங்கிறது ஒரு நாமன்கிளேச்சர் மாதிரி, அது ஒரு பதவி. அவர்கள் எப்பொழுதுமே பகவானோட இருந்துட்டு இருக்கிறவ, அவருடைய ஃபர்ஸ்ட் ரங் ஆஃப் இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் மாதிரி இந்த நித்திய சூரிகள்னு. சோ யஹா, எந்த பகவானானவர் அனந்த பிரமுகைஹி அனந்தைஹி அனந்த பூமா நிர்விஷ்யதே, நிர்விஷ்யத்தேன்னு சேவியத்தே, அதாவது சாட்சாத்காரேன உபபுஜ்யத்தேன்னு. தினம் இந்த நித்திய சூரிகள் விஷ்ணுவை சுத்தி நின்னுண்டு அவனையே பார்த்துட்டு இருக்கா, அவனுக்கு சேவை புரியறா, அவனை அனுபவிச்சுட்டு இருக்கா. இதுதான் கண்ணனுடைய ஸ்டேட். அதாவது விஷ்ணுவனுடைய ஸ்டேட் எப்படின்னா, அனந்த பிரமுகைஹி அனந்தைஹி அசௌ அனந்த பூமா, அவனுக்கு வந்து ஒரு அனந்தமான பூமான மகிமை, ஏராளமான மகிமை கொண்டவன், ஒரு அவதி இல்லாத எல்லை இல்லாத ஒரு மகிமை கொண்ட அந்த கண்ணன் விஷ்ணு, அவர் எப்பொழுதுமே நிர்விஷ்யத்தே, சாட்சாத்காரமாக அனுபவிக்கப்படுகிறார். யாரால? அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் முதலிய நித்திய சூரிகளால். எந்த ஒரு விஷ்ணுவானவர் எப்பொழுதும் அனுபவிக்கப்படுகிறாரோ அந்த விஷ்ணு இப்ப என்னாச்சு? சகா தேவஹா வைமானிகானாம் பிரதமஹா, வைமானிகான தேவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டனாக விளங்கக்கூடியவன், அதாவது முதன்மையானவன். வைமானிகானாம் பிரதமஹா விமானேன சரதாம், வைமானிகான அதாவது விண்ணுலகத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர்கள். அதனால விமானத்தினால சஞ்சரிக்கக்கூடிய தேவர்களுக்கு நடுவுல இவர்தான் பிரதமஹா, முதன்மையாக இருக்கக்கூடியவர். அதனால்தான் பரமபுருஷகான்னு அவருக்கு பேரு, ஆதிபுருஷா இல்லையா?
சோ வைமானிகானாம் பிரதமஹா, தேவர்களுக்கு நடுவுல முதன்மையாக இருக்கக்கூடிய ச தேவஹா, அந்த விஷ்ணு இங்க கண்ணனாக பிறந்த பொழுது வத்சலாத்மா, ரொம்ப ஆசையோட இருக்கக்கூடிய ஒரு மனதை கொண்டவன் இல்லையா? அதனாலதான் இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து அவனை வந்து அப்படியே நிரடுறதான், நக்கிறது. சோ வத்சைஹி அலேலிஹ்யத, அதாவது அலிஹ்யதனாலே நிரடப்படுகிறான்னு அர்த்தம். இங்க வந்து லேலிஹ்யத, லேலிஹ்யதே அலேலிஹ்யதன்னுட்டு லங்லகாரம் போடுறார். இது வந்து புனః காண்பிக்கிறதுக்காக. இங்க பாருங்க, பௌனப் புண்ணியன அலிஹ்யத, ஒரு தடவை ஏதோ வந்து இந்த கண்ணுக்குட்டி நக்கிட்டு போயிடுத்துங்கிறது கிடையாது. அது திருப்பி திருப்பி வந்து தினம் தினம் அவனும் தான் வந்து மாடு மேய்க்க போறான். அதுகளோ இவனையே சுத்தி சுத்தி வர்றது, காலை சுத்தி சுத்தி வரும் பொழுது அது மாடுனுடைய ஒரு ஸ்வபாவம், அது எதை பார்த்தாலும் அப்படியே நாக்கால நிரடுறது தானே அதுக்கு வந்து ஒரு சுபாவம். உடனே அந்த நாக்கு வெள்ள வருமோ இல்லையோ, அந்த மாதிரி இங்க வந்து எப்ப பார்த்தாலும் யாரு வந்து நித்திய சூரிகள்னால தினந்தோறும் சேவிக்கப்படுகிறானோ, இங்க இந்த கண்ணுக்குட்டிகள்லாம் வந்து அவனை திருப்பி திருப்பி நாக்கால அது வந்து நிரடுறதாம். அது அந்த இமேஜ நினைச்சாலே அழகா இருக்கும். அதுதான் ஒரு தடவை வந்து மன்னார்குடி போய் அந்த கோபாலனை பார்த்துடணும். அதுல அந்த ஒரு குட்டி கண்ணுக்குட்டி அப்படி வந்து குனிஞ்சுண்டு அது வேற இது பண்ணிட்டு இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். யோசௌ அனந்த பிரமுகைர் அனந்தைஹி நிர்விஷ்யதே நித்யம் அனந்த பூமா வைமானிகானாம் பிரதமஸ்ஸ தேவோ வத்சைர் அலேலிஹ்யத வத்சலாத்மா. இதுதான் விசித்ரா பகவதா கிரீடான்னு முடிச்சு விடுறார். என்ன ஒரு விசித்திரமான ஒரு லீலை அவனோடது அப்படின்னு. மகீயசா மண்டித பாணிபத்மம் தத்யன்னசாரேண மதுப்ளுதேன திருஷ்டுவா நனந்துஹு க்ஷுதயான்விதாஸ்தம் வத்சானுச்சர்யாசு வயஸ்ய கோபாக. கண்ணன் வந்து கூட அத்தனை பேரோட போறானோ இல்லையோ, கோபர்களோட. அந்த பசங்கள்லாம் வந்து மத்தியான வேளையில பசி, நல்ல பசி. அப்ப வந்து தயிர் சாதம் சாப்பிடுறதுதான். நல்ல வெயில்ல வேற உங்களுக்கு வந்து மத்தியான வேளையில வந்து அமிர்தமா இருக்கும் அந்த தயிர் சாதம் தான் நமக்கு. நமக்கு அது வந்து ஒரு பழகி எடுத்து, இட்ஸ் கால்ட் சம் கம்ஃபர்ட் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணுமே இல்லைன்னா 3 வேளை தயிர் சாதம் சாப்பிடுவோம். இங்க வந்து தேசிகர் அதை வந்து அழகா அதுக்கு வந்து அந்த தயிர் சாதத்துக்கு ஒரு பெரிய ஒரு கிரவுன் ஒண்ணு கொடுத்துட்டாரு இந்த இடத்துல. கண்ணன் வத்சானுச்சரியாசு, வத்ச அந்த கண்ணுக்குட்டிகளை அனுச்சரியாசு அதை மேய்க்கும் சமயத்தில், அந்த வத்சானாம் அனுவிரஜ்யாசுன்னா அது பின்தொடர்ந்து இவ வந்து பிருந்தாவனத்துல அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்க்கிற சமயத்துல வயசிய கோபாக, இந்த அவனோட சம வயசியனாலே வயசி பவாக வயசியாக வயசியா. சோ ஒரே சம வயஸ்காலா இருக்கக்கூடிய அந்த கலீக்ஸ் எல்லாம் இருக்காளோ இல்லையோ, இந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சுதாமா, அவன் சுதாமா இல்ல ஸ்ரீதாமன், இந்த மாதிரி நிறைய அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பா. அவன் அந்த கோபர்கள் எல்லாருமே அந்த மாடு மேய்க்கிற சமயத்துல க்ஷுதயா அன்பிதாக, ஒரே பசி, அவளுக்கு பசியினால் தவிக்கக்கூடியவர்கள் அந்த கோபர்கள், தம் திருஷ்டுவா அந்த கண்ணனை பார்த்து விட்டு நனந்துகு சந்தோஷப்பட்டார்கள். எப்படிப்பட்ட கண்ணனுங்கிறதுனா ஃபர்ஸ்ட் லைன்ல உங்களுக்கு அட்ஜெக்டிவ். மஹீயசா மதுப்ளுதேன தத்யன்னசாரேன மண்டித பாணி பத்மம். அவனுடைய கை தாமரை போன்று இருக்கக்கூடிய அந்த பாணி கை, பாணி பத்மம் மண்டிதம், அது வந்து நன்கு அலங்கரிக்கப்பட்டது. எதனால அலங்கரிக்கப்பட்டதுன்னு அப்படியே இந்த மருதாணி போட்டு அதெல்லாம் இல்ல, கையில தயிர் சாதம் வச்சுட்டு இருக்கான். தத்யன்ன சாரேன, அது வந்து மஹீயசா நல்ல வசத்தியா இருக்கக்கூடிய தயிர் சாதம். மதுப்ளுதேன தேன் சொட்ட இருக்கு. அதுதான் அது வந்து நமக்கு பசி இருக்கும் பொழுது அந்த ஒரு தயிர் சாதமே நமக்கு வந்து அமிர்தமா இருக்கும்னு சொல்லல, அந்த மாதிரி இங்க சொல்றேன். சோ மஹீயசா மதுப்ளுதேன, இந்த மதுப்ளுதேனக்கு வந்து பிருந்தாவன மொழியும் எப்ப பார்த்தாலும் பூத்து குலுங்கின்னு இருக்கு. அந்த பூவனுடைய மதுரம், அந்த மது தேன் அதுல சொட்டி இருக்கு. அப்படிப்பட்ட தயிர் சாதம்னு எடுத்துக்கலாம். சோ தத்யன்ன சாரேன மதுப்ளுதேன, அதுல அப்படியே தேன் சொட்ட இருக்கக்கூடிய அந்த தத்யன்னம் இல்ல கண்ணனுடைய கை பட்ட அந்த ஒரு சாதம் எப்படி இருக்கும்
இனிமையா இருக்காதா? யாரோ கொடுக்கறதுக்கு இங்க கண்ணன் கையில உருட்டி உருட்டி கையில கொடுக்கறான்னா அது இன்னும் தேன் சொட்டதானே இருக்கும். மகீயசா மண்டித பாணிபத்மம். அந்த பாணிபத்மம்ங்கிறது கண்ணனுக்கு இங்க அட்ஜெக்டிவா போறது. அப்படி அலங்கரிக்கப்பட்ட தாமரை கைகளை கொண்ட அந்த கண்ணனை பார்த்து நனந்துகு சந்தோஷப்பட்டார்களே. பசி, அவன் கைய நீட்டுறான், கையில சாதம் தத்தியன்னம். மகீயசா மண்டித பாணிபத்மம் தத்யன்ன சாரேண மதுப்ளுதேன திருஷ்டுவா நனந்துஹு க்ஷுதயான்விதாஸ்தம் வத்சானுச்சர்யாசு வயஸ்ய கோபாஹ. ஸ்வாதூனி வன்யானி பலானி தைஸ்தைஹ ஸ்னிக்தைருபானீய நிதர்சிதானி ராமாய பூர்வம் பிரதிபாத்ய சேஷைஹ ச பிப்ரியே சாதர புஜ்யமானைஹ. அங்க சுத்தி இருக்கிறவா கோபர்களோ இல்லைன்னா கிராத்தர் வேடுவர்கள்லாம் இருப்பாளோ இல்லையோ, கண்ணன் இங்க வந்து கண்ணுகளெல்லாம் கன்றுகளை மேய்க்கிறான், பசுமாடெல்லாம் மேய்க்கிறாங்கிறத பார்த்த உடனே அவாவா வந்து அங்கங்க இருக்கக்கூடிய பழத்தை பறிச்சுன்னு வந்து ரொம்ப ஆசையா கொண்டு வந்து கொடுக்கறான். ஸ்னிக்தைஹி, ஸ்னிக்தனா ஆசையுடன் கூடினவர்கள் அங்க அந்த காட்டுவாசிகள் அல்லது கோபர்கள் இவ எல்லாருமே ஸ்வாதூனி வன்யானி பலானி தைஸ்தைஹி ஸ்னிக்தைஹி, அதாவது ஆசையுடன் கூடின அந்தந்த அப்படின்னு 2 தடவை சொன்னதுனால இங்க கோபைஹி கிராத்தைஹி ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். கோபர்களினாலும் வேடுவர்களினாலும் கொண்டு வரப்பட்ட ஸ்வாதூனி இனிமையாக இருக்கக்கூடிய காட்டு பழங்கள் நிதர்சிதானி, அந்த அந்த காட்டு பழங்களை வந்து வெறும் உபானிய கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள்ங்கிறார். அதாவது நிதர்சிதானின்னு என்ன, இது பேரு இது மதுரமா இருக்கும், இது நன்னா இருக்கும், அது நன்னா இருக்கும், இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள்ங்கிறார். சாப்பிடுறதுக்கு சும்மா இந்தா எடுத்துக்கோன்னுட்டு வெறுமனை கொண்டு வந்து உபானிய தத்தானி இல்ல, நிதர்சிதானி. நிதர்சனம்னாலே சூச்சிதம்னு அர்த்தம். அதுதான் அபய தீட்சிதர் எப்படி போடுறாரு, இதம் மதுரம் இதம் மதுரம் இது பிரதர்சிதானி. அது ஒன்னொன்னா காமிச்சு காமிச்சு இது நன்னா இருக்கும் இது நன்னா இருக்கும்னு காண்பிக்கிறாளா அந்த அந்த காட்டு பழத்தை கொண்டு வந்து. அப்படி கொண்டு வந்த அந்த சுவாதூனி பலானி அத வந்து ராமாய பூர்வம் பிரதிபாத்திய அண்ணாவோல்லையும், அதனால பல்ராமனுக்கு முதல்ல காண்பிச்சுட்டு பிரதிபாத்தியன்னு அவனுக்கு கொடுத்துட்டு, அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் சேஷைஹி பாக்கி இருக்குமோ இல்லையோ, அந்த பாக்கி இருக்கிறத வந்து சாதர புஜ்யமானைஹி சேஷைஹி சஹா பிப்ரியே, சாதரம் ஆதரவுடன் பாக்கி இருக்கக்கூடிய, அதாவது பல்ராமன் சாப்பிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த புஜ்யமானைஹி அந்த சாப்பாட்டு வஸ்துவை கொண்டு பிப்ரியே அப்படின்னா சந்தோஷப்பட்டான். இது லிட்லகாரம் தான் இந்த இடத்துல. பிரீதகா அபூத், ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவங்க பல்ராமன் சாப்பிட்டு பாக்கி இருக்கிறத வச்சிருந்து. இதுக்கு வந்து இன்னொரு ஒரு அர்த்தம் என்னன்னா, சேஷைஹிங்கிற இடத்துல வந்து இது எடுத்துக்கணும். அதாவது மத்த கோபர்கள் இருக்காளே அவர்களை எடுத்துக்கிறார். அதாவது ராமேண சாதர புஜ்யமானைஹி பலைஹி ஸ்வேன ச வயசேனச்ச புஜ்யமானைஹி சேஷைஹிங்கிறார். ராமன் வந்து முதல்ல அந்த பழங்களை சாப்பிடுறான், பழங்களை சாப்பிடுறான். அதாவது பல்ராமன் முதல்ல அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு பாக்கி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து என்னன்னா தானும் தன்னுடைய சேர்ந்து மத்த கோபர்களும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து அவன் சாப்பிட்ட மிச்சத்தை இவாள்லாம் சாப்பிடுறான். எப்பவுமே நம்ம வந்து பகவானுக்கு முதல்ல காமிச்சுட்டும் அவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டும் அப்புறம் தானே நம்ம சாப்பிடுறதா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இங்க பகவானுக்கு அண்ணனா இருக்கானோ இல்லையோ, கேட்டுட்டு தானே வந்திருக்காரு. இந்த ராமாவதாரத்துல எப்ப பார்த்தாலும் நான் தம்பியா இருந்துட்டேன், இதுல எனக்கு வந்து அண்ணனா ஒரு ரோலை கொடுன்னு சொல்லி தானே வந்திருக்கார் பல்ராமன். அதனால முதல்ல அண்ணாக்கு காமிச்சுட்டு கொடுத்துட்டு சேஷம் மிச்சத்தை கண்ணனும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிடுறாளாம். சுவாதூனி வன்யானி பலானி தைஸ்தைஹி ஸ்னிக்தைர் உபானீய கொண்டு வரப்பட்டு நிதர்சிதானி காண்பிக்கப்பட்டன. ஸ்னிக்தைர் உபானீய நிதர்சிதானி ராமாய பூர்வம் பிரதிபாத்திய சேஷைஹி சபிப்ரியே சாதர புஜ்யமானைஹி. அடுத்தது தாபியாம் ததா நந்த நிதேசிதாபியாம் ரக்ஷாவதீம் ராம ஜனார்தனாபியாம் விசேஷ போக்யாம் அபஜத் விபூதிம் பிருந்தாவனம் வியாபிருத தேனு விருந்தம். அந்த பிருந்தாவனமே
ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அழகை கொண்டதாக ஆயிற்று. ஒரு விபூதி, விபூதினாலே ஒரு செல்வம், செழிப்பு. அந்த பிருந்தாவனம் விசேஷ போக்யாம் விபூதிம் அபஜத்து. அந்த பிருந்தாவனம் இத்தனை பசுமாடனுடைய ஒரு கூட்டம் அங்க இருந்தா கூட, பின்னாடி சொல்ல போறார், எப்ப பார்த்தாலும் அங்க வந்து புல் மயமா தான் இருக்கு. அங்க துளி கூட ஒரு குறைவே இல்லாத மாதிரி இருந்தது. வெயில் காலத்துல கூட எல்லா குளங்களும் அப்படியே நிரம்பி இருந்ததுங்கிற கண்ணனுடைய ஒரு சந்நிதி, அவனுடைய ஒரு மகிமை, அந்த பிருந்தாவனம் அப்படி செழிப்பா இருந்துதான். ததா அந்த சமயத்தில் நந்த நிதேசிதாபியாம் தாபியாம் ராம ஜனார்தனாபியாம் ரக்ஷாவதின், அந்த ரெண்டு பேரினிடத்திலிருந்து ரக்ஷையை பெற்றதான இந்த பிருந்தாவனம், அதாவது இப்ப காப்பாற்றப்பட்டது, அவர்களால் காப்பாற்றப்பட்டதான அந்த பிருந்தாவனமானது ரக்ஷாவதிங்கிறச்சு அந்த வாத உஷ்ண மிருக சகுந்த கிராதாதிபியா திராணவதி போக்யாம் விபூதிம் விருந்தாவனம் அபஜத் அப்படி எடுத்துக்கணும். சோ விருந்தாவனம் தான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கு. விருந்தாவனமானது இப்பேற்பட்ட ஒரு செல்வத்தை அடைந்தது. அந்த செல்வம் எப்படி இருந்தது? விபூதி. அந்த விருந்தாவனத்துக்கு அட்ஜெக்டிவ் வந்து வியாபிருத்த தேனு விருந்தம். வியாபிருத்தம்னா அப்படியே மண்டி இருக்கு, அங்க அப்படியே பசுமாடு மண்டி இருக்கு, வியாபிருத்தம் வியாபிச்சு இருக்கு எங்க பார்த்தாலும். அப்படிப்பட்ட அந்த பிருந்தாவனமானது அவர்களால் ஒரு ரட்சிக்கப்பட்டதனால் என்ன ஒரு பாக்கியம் உண்டோ, என்ன ஒரு செல்வம் உண்டோ, அப்பேற்பட்ட செல்வத்தை விருந்தாவனம் அடைந்தது. நந்த நிதேசிதாபியாம், நந்தன் வந்து நியமிக்கப்பட்டு, நந்தனால் நியமிக்கப்பட்டு, தாபியாம் ராம ஜனார்தனாபியாம், ராமன் பல்ராமன், ஜனார்தனன் அதாவது கண்ணன், இவ ரெண்டு பேரும் அவர்களால் ரக்ஷாவதி, அவர்களிடமிருந்து ரக்ஷையை பெற்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அவர்களால் மற்ற ஒரு என்ன ஒரு அட்மாஸ்பரிக் சேஞ்சஸ் இருக்குமோ, இல்ல வேடர்கள்லாம் வந்து அங்க ஒரே நாசம் பண்றது, அந்த மாதிரி நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து பிசிக்கல் எலிமெண்ட்ஸ் அதுட்டேர்ந்து ஒரு ரக்ஷையை பெற்றதாக இருக்கு. அப்படிப்பட்ட விசேஷ போக்யாம், ரொம்ப ஒரு சௌரபிய மாதுரிய மாதுரியாதி ஆதிக்யாது அதிசயேன உபபோக்யாம், அதை வந்து போய் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு. இன்னும் ரொம்ப ஒரு பொலிவோட இருக்கான் அந்த பிருந்தாவனம். என்னத்தினால? ஏராளமான ஒரு வாசனை, மாதுரியம், இனிமை, இப்படி ஒரு அதிகமான ஒரு அதிசயத்தோட இருக்கக்கூடிய ஒரு விபூதி, செழிப்பை அபஜத் அடைந்தது. சோ தாபியாம் ததா நந்த, அதாவது நந்தன் நியமிக்கப்பட்டு இந்த பல்ராமனும் கண்ணனும் அந்த ரட்சிக்கிறதுனால அந்த ரக்ஷையினால வரக்கூடிய ஒரு செழிப்பு, அதாவது ரக்ஷாவதீம் விபூதிம்ங்கிறத சொல்றார். அந்த ரக்ஷையை கொண்டதான ஒரு விபூதி, ஒரு செழிப்பு, மேலும் விசேஷ போக்கியம், ஒரு இனந்தெரியாத அனிர்வச்சனீயமான அதிசயமான ஒரு அனுபவிக்கும் தன்மையை பெற்றதாக இருக்கும் அந்த பிருந்தாவனம். தாபியாம் ததா நந்த நிதேசிதாபியாம் ரக்ஷாவதீம் ராம ஜனார்தனாபியாம் விசேஷ போக்யாம் அபஜத் விபூதிம் பிருந்தாவனம் வியாபிருத தேனு விருந்தம். எப்படிப்பட்ட ஒரு விசேஷ போக்யாம், அதாவது விபூதி, அந்த செழிப்பு வந்து எப்படி இருந்தது, அந்த புஷ்பம் பலம் சமிருத்தி, இந்த சமிருத்தி, இந்த ஒரு செழிப்பு எப்படி இருந்ததுங்கிறதுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அடுத்த ஒரு 4-5 ஸ்லோகம் வரப்போகுது. அதை சேர்த்து கோர்வையா பார்த்துருவோம் அடுத்த கிளாஸ்ல இருந்து. வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். தயிர் சாதம்